ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்எஸ் மணி விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி நாய் வந்து அணிலில் பிடிச்சிருச்சு. இதுவும் குட்டி தான், குட்டி நாயெலாம் இல்லை, பெரிய நாய் தான் கடிச்சிருச்சு. பாருங்கள் வால் கட் ஆகிடுச்சு. அதனால் பிடிச்சி வச்சுருந்தோம். சரி பாவம் கொஞ்ச நேரம் பயத்தில் இருக்கும் அப்படின்ட்டு பிடிச்சி வச்சுருந்தோம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தெளிஞ்சிருச்சு. என்ன கடிச்சிருமோன்னு தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நல்லா இங்கே பாருங்கள் எப்படி பார்க்குது, நல்லா பாருங்களேன். பாருங்கள் கிளம்புது பாருங்கள், ரிட்டன் ஆகிட போகுது. நம்ம போய்ட்டு திரும்பிச்சுன்னா கையை காலை கடிச்சிடும். சரி அதனால் சரி என்னடா பண்ணுறது பாவம் அப்படின்னு வளர்த்துடலான்னு நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரமாக வளர்க்கலான்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் பாவம் ஒரு உயிரினத்தை வந்து கூண்டில் போட்டு அடைக்கக்கூடாது, அது சுதந்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால் சுதந்திரமாக விட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு பிளானு. இந்த அணிலை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு குட்டியாக. சரிங்களா, இந்த அணிலுக்கும் ஒரு இது இருக்குது. இந்த 3 இது வந்து ராமன் வந்து இப்படி தடவுனதால் தான் இதுக்கு வந்து அந்த 3 கோடு வந்துச்சு அப்படின்னு ஒரு பேர்னா இருக்குது. அவங்க எத்தனை பேர் தெரியல, இதையும் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கோசரம் தான். அது போய் வீடு அந்த மரத்து மேலே பாவம். வாங்க நம்ம மரத்தில் விட்டுடலாம். அது அவங்க அம்மா வருமானு தெரியல, அவங்க அம்மா வந்து அப்படியே போயிட்டோம். பாருங்கள் மரத்து மேலே விட போகிறேன். பாருங்கள் இங்கே விட்டா அது எப்படி போவோம்? கிளை மாதிரி இருக்குல்ல, அங்கே விடு. பிடிச்சிட்டேன் விட்டுரு. போது பாருங்கள் வீடியோ எடுமா. போது பாருங்கள் அழகாக போது பாருங்கள், பொறுமையாக போது பாருங்கள். என்ன வழி தெரியல, அதுக்கு எப்படி போகணும் எப்படி வரணும்னு தெரியல. கொஞ்சம் சிரமப்படுதுன்னு நினைக்கிறேன் பாவம். அது போயிடும். கூட்டு பாப்பாம்மா வருதானே? ஏய் விடு விடு, பாவம் அது ஏற்கனவே பயத்தில் இருக்கு. ஆமாம். ஏய் பொறுமையா பார்த்து பொறுமையா அடி. அந்தர் பள்ளி தான் அடிக்கிறான் தலைவன். பள்ளியில் அடிக்க அந்தர் பள்ளி தான் அடிக்கிறானே மாசா. ஏசாமே சரி வா பஸ் பாருங்க. கையில் வாங்கிட்டேன், கையில் வந்துட்டான் பாருங்கள். நல்லா இருக்குல்ல, அழகாக இருக்கு பாருங்க. கூட வருது பார்த்தியாம்மா கூட்டம்னு, செம்ம. கேரட்டு கொடுத்து பார்ப்போமா? கேரட்டு சாப்பிடுதானே? சாப்பிடாது, பயத்துலேயே தான் இருக்குது. அந்தாண்ட வேறு ஏதாவது கிளை இருக்கா? வேறு கிளை மேலே ஏறி போகிற மாதிரி சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஒன்றுமே கிடையாதுமா. என்ன அங்கே ஏறினா அந்த பக்கம் ஏறி பாரு. 2 குருவியா? குருவி தான் கற்றுது, அவங்க அம்மா கற்றுல. சரி பார்க்கலாம், இங்கே வச்சுருவோம்மா. மறுபடியும் அதிலே விடாத, வேறு கலையில் விடு. விடு சாமி விடு பார்த்து. விட்டுரு. போகுது, மேலே போயிடுச்சு. தவளை குட்டியாட்டு ஏறி போகுது பாரு. அங்கே போய் உட்காந்துக்குச்சு. பயத்தில் தான் இருக்கு பாவம். பாருங்க நாய் வந்துச்சு. இந்த நாய் தான் கடிச்சிச்சு. போது பாருங்க, போயிடுச்சு. பரவாயில்ல, இப்போதைக்கு காப்பாற்றியாச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம்.